இதுதான் நம்ம சாஃப்ட்வேரோட டேஷ்போர்ட். இப்போ நம்ம மொபைல் ஷாப்க்கான சாஃப்ட்வேரில் எப்படி சேல்ஸ் கிரியேட் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். சேல்ஸ் கிரியேட் பண்ணுறதுக்கு இங்கே இருக்குல்ல ஓப்பன் பிஓஎஸ் இந்த பட்டனை கிளிக் பண்ணணும். இந்த பட்டனை கிளிக் பண்ண உடனே நம்ம சேல்ஸ் ஸ்க்ரீனுக்கு வந்துடுவோம். இப்போ நம்ம கஸ்டமரை செலக்ட் பண்ணிக்கலாம். ஆல்ரெடி இருக்கிற கஸ்டமரை சர்ச் பண்ணி எடுத்துக்கலாம். நம்ம நியூவாகவும் கஸ்டமரை ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நான் உங்களுக்கு நியூ கஸ்டமர் ஆட் பண்ணி காட்டுறேன். இப்போ நான் ஒரு கஸ்டமர் ஆட் பண்ணுறேன். மொபைல் நம்பர் கொடுக்குறேன். என்டர் கொடுத்தீங்க அப்படின்னா கஸ்டமர் கிரியேட் ஆகிடும். கஸ்டமர் கிரியேட் பண்ணதுக்கப்புறம் ப்ராடக்ட் சர்ச் பண்ணி எடுக்கணும். ப்ராடக்டை சர்ச் பண்ணி எடுக்கிறதுக்கு நீங்கள் ஐஎம்இயை ஸ்கேன் பண்ணியும் எடுத்துக்கலாம், இல்லை ப்ராடக்ட் நேமை சர்ச் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நான் ஐஎம்இயை ஸ்கேன் பண்ணி காட்டுறேன். இப்போ நான் ஸ்கேன் பண்ணோடனே ப்ராடக்ட் ஆட்டோமேட்டிக்காக செட் ஆகிடுச்சு. இதே மாதிரி ப்ராடக்டை சர்ச் பண்ணி எடுக்கலாம். அதையும் நான் உங்களுக்கு இப்போ காட்டுறேன். இப்போ ப்ராடக்டை நான் சர்ச் பண்ணி எடுத்தேன், அதுவும் செட் ஆகிடுச்சு. ப்ராடக்ட்டை உங்களுக்கு பில் போடுறதுக்கான ப்ராடக்டை செலக்ட் பண்ணதுக்கு அப்புறம் பேமெண்ட் மெத்தட், இந்த பேமெண்ட் மெத்தடில் நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. இப்போ கஸ்டமர் அன்பெய்டு, அதாவது காசு கொடுக்காம வாங்கிட்டு போகிறாங்க, அப்புறம் பேமெண்ட் பண்ணுவாங்க அப்படின்னா நீங்கள் அன்பெய்டை செலக்ட் பண்ணிக்கலாம். இல்லை பாதி பேமெண்ட் தராங்க அப்படின்னா எதில் பேமெண்ட் தராங்க, கேஷா அப்படிங்கிறத கொடுத்து நீங்கள் எவ்வளோ பேமெண்ட் தராங்க அதையும் போட்டுக்கலாம். இது மட்டும் இல்லாமல் ஸ்ப்ளிட் பேமெண்ட் ஆப்ஷனும் இருக்குது. ஸ்ப்ளிட் பேமெண்ட் அப்படிங்கிறது என்னென்னா, இப்போது ஒரு சில கஸ்டமர் நான் கேஷாக இவ்வளோ அமௌண்ட்டு தரேன், பாதி அமௌண்ட்டை ஜிபே பண்ணுறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்கள் அந்த மாதிரி ஆப்ஷனும் நம்ம சாஃப்ட்வேரில் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ கேஷாக ஒரு 5000 தரேன், பேலன்ஸ் அமௌண்ட்டை ஜிபே பண்ணுறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி ஸ்ப்ளிட் பேமெண்ட் ஆப்ஷன் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஆப்ஷனும் இருக்குது. அதே மாதிரி சில கஸ்டமர் ஃபினான்ஸில் போடுவாங்க. அப்படி இருக்கும்போது நீங்கள் ஆன்லைனை செலக்ட் பண்ணிக்கலாம். செலக்ட் பண்ணிக்கிட்டு இந்த நோட்ஸ் இருக்குல்ல, இந்த நோட்ஸில் அது எந்த ஃபினான்ஸுங்கிறத நீங்கள் நோட் பண்ணிக்கலாம். நான் நோட் பண்ணி காட்டுறேன். இந்த மாதிரி ஆப்ஷன்ஸும் இருக்குது. அதே மாதிரி நீங்கள் டிஸ்கவுண்ட் கொடுத்துக்கலாம். இப்போ நீங்கள் டிஸ்கவுண்ட் தருக்கணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா, இந்த மொபைல் ஃபோன் இப்போ 8499 இருக்குது. இது நீங்கள் 8000 தரணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் 8000 சேஞ்ச் பண்ணிக்கலாம். இந்தமாதிரி கஸ்டமர் நீங்கள் டிஸ்கவுண்ட்டும் கொடுத்துக்கலாம். நீங்கள் கொடுத்ததுக்கு அப்புறம் கிரியேட் சேல் இதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா சேல்ஸ் கிரியேட் ஆகிடும். இப்போ சேல்ஸ் கிரியேட் ஆகிடுச்சு. பிரிண்டர் கனெக்டில் இருந்தால் டைரெக்டாக பிரிண்ட் வந்துடும்.